ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா ரீசெண்டாக நாங்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதை பற்றி தான் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக ஈவினிங் ஒரு 7 o'clock கிளம்புனோம். மார்னிங் ஒரு 4:30க்கு ரீச் ஆகிருப்போம். பார்த்திங்கன்னா அழகாக அந்த நதியில் குளித்து முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணி முடித்த உடனே என்ன பண்ணிட்டோம், ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே அதோடய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் கோயில் அங்கே குளித்து முடிச்சுட்டு அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அங்கே ஃபோட்டோஸ் அலோடு இல்லை. அப்புறம் தனுஷ்கோடிக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா கடல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாகவே இருக்கும் கடல். இதோட ரோடு கிடையாது, இதான் ரோடு எட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா தான் வரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பை நாங்கள் ரொம்ப ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் போனீங்க, மே மந்த் என்ன சம்மர் ட்ரிப் நீங்கள் போனீங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி லாஸ்ட்டில் ஒரு கப்பல் அழிஞ்ச இடம் இது. அந்த அளவுக்கு ரொம்ப பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. கடலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. இதில் எங்கள் அத்தை மாமாலாம் இல்லை. ஸோ நாங்கள் வரைக்கும் ரொம்ப ஹஸ்பண்ட் நான் 2 பேரும் அவ்வளோ க்யூட்டாக என்ஜாய் பண்ணியிருந்து பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக் மாட்டியிருக்கிறாங்க. இதான் ரோடு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக அந்த ஒரு இது வச்சுருப்பாங்க, அந்த சிலை. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு அழகான ஒரு குடிசையில் போயிட்டு லன்ச் என்ஜாய் பண்ணோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு எங்களுக்கு. இதோ எங்களுடைய ஃபேமிலி நான் பார்த்துருப்பீங்க. அழகாக ஒரு குடிசையில் உட்காந்து லன்ச் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே காரில் அடுத்தது எங்கே போகலாம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நவபாஷண கோயில். அதுவும் ராமேஸ்வரத்தில் தான் இருக்குது. கடலுக்கு நடுவில் இறங்கி 9 சுற்றி வரணும். இதை சுற்றும் போதே அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாருமே ரொம்ப அழகாக சுற்றிட்டு இருந்தாங்க.